வணக்கம் மக்களே, இன்னைக்கு நான் உங்களுக்காக ஒரு சூப்பரான டிடெக்டிவ் படத்தான் கொண்டு வந்திருக்கேன். படத்தோட பேரே டிடெக்டிவ் ஷோதில். இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னா, ஃபாரின்ல ஒரு மிகப்பெரிய பணக்கார இந்தியனான பங்கஜ்ன்றவரை பிளான் பண்ணி யாரோ கொலை பண்றாங்க. கொலை பண்ணவன போலீஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனா அவன் சரியான ட்ரக் அடிக்ட். அவன் கூலிப்படையும் கூட. யாரோ அவனுக்கு காசு கொடுத்தான் இந்த கொலையை பண்ண சொல்லியிருக்காங்க. ஆனா அவன் வாயை திறக்க மாட்டான். மிகப்பெரிய பணக்காரனான பங்கஜை கொலை பண்ணது யாரு, பின்னாடி யாரு இருக்கா, அவருடைய சொந்த குடும்பத்தை சேர்ந்தவங்களே சொத்துக்காக அவரை கொண்டுட்டாங்களா, இப்படி பல கோணங்கள்ல படத்தோட ஹீரோவான டிடெக்டிவ் ஷர்தில் இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இந்த இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸ்ல நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத லெவல்ல ஏகப்பட்ட ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட உண்மையான அந்த கில்லர் யாருன்னு கடைசியில கண்டுபிடிப்பாங்க. நான் அடிச்சு சொல்றேன், கண்டிப்பா நீங்க கெஸ் பண்ணிருக்கவே மாட்டீங்க. சரி, இப்ப இந்த படத்தோட கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்கன்னா மறக்காம நம்ம தமிழ் மினி தியேட்டரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த லைக், கமெண்ட், ஷேர் இதையும் மறக்காம பண்ணிடுங்க. சரி வாங்க, இப்ப நம்ம இந்த படத்துடைய கதைக்குள்ள போவோம். படத்தோட ஓப்பனிங் சீன்ல ஷர்தில் என்ற ஒரு போலீஸ் ஆஃபீஸரை காட்டுறாங்க. இந்த ஆள் ஒரு கேஸ் கையில் எடுத்துட்டாருன்னா அதை முடிக்காம அதுல இருந்து வெளியே வர மாட்டாரு. அந்த அளவுக்கு ஒரு டிடெக்டிவ் மைண்ட் செட் கொண்ட ஆள். சின்ன வயசுல இருந்தே ஷெர்லாக் ஹோம்ஸ் மாதிரியான படங்கள்லாம் பார்த்துதான் இவர் இப்போ ஒரு சக்சஸ்ஃபுல் போலீஸ் ஆஃபீஸரா வளம் வந்துட்டு இருக்காரு. ஓப்பனிங்லயே பாத்தீங்கன்னா இவர் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த ஒரு பொண்ணை சில குண்டாஸ் பிடிச்சி வச்சிருக்காங்க. இவர் தான் போயிட்டு அந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணி அந்த பொண்ணை மீட்டு கொண்டு வராரு. எப்பவுமே நம்ம ஹீரோ ஒரு கேஸை சால்வ் பண்ணிட்டாருன்னா அடுத்த ஒரு 2 வாரத்துக்கு எந்த ஒரு வேலையும் எடுக்காம ஜாலியா பார்ட்டி பண்ணிட்டு இருப்பாரு. அப்படிதான் நம்ம ஹீரோ ஒரு நாள் பார்ட்டி பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஓப்பனிங்லேயே இவர் டிபார்ட்மெண்ட் சேர்ந்த ஒரு லேடியை காப்பாத்தினார்ல, அவங்க இப்போ நம்ம ஹீரோ கிட்ட வந்து நீ தான்ப்பா ஒரு கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணணும்ன்ற மாதிரி வந்து கேட்கறாங்க. அண்ட் உனக்கு அசிஸ்டண்டா இவங்க உங்க கூடவே இருப்பாங்கன்னு சொல்லி இன்னொரு லேடி இன்ட்ரோடியூஸ் பண்ண இவங்களை பார்த்து நம்ம ஹீரோ தெரிகிறாப்புல. ஆக்சுவலா இன்னொரு லேடி இருக்காங்களே, இவங்க தாங்க அந்த படத்தோட ஹீரோயின். ஹீரோயினும் இதுக்கு முன்னாடி லவர்ஸா இருந்திருப்பாங்க. ஆனா இப்போ பிரேக்கப் ஆயிடுச்சு. இவ கூட சேர்ந்தாலும் என்னால வேலை பார்க்க முடியாதுன்ற மாதிரிலாம் ஹீரோ பிரச்சனை பண்ண, ஆனா வேற வழி இல்ல. ஏன்னா அவங்க தான் ஆல்ரெடி இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. பல விஷயங்கள் அவங்க கேதர் பண்ணிருக்காங்க. சோ இந்த இடத்துல இருந்து நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்னா சேர்ந்துதான் இந்த கேஸை பார்த்தாகணும். அப்படி என்ன கேஸ் தானா, அந்த ஊர்ல பங்கஜ்ன்ற ஒரு மிகப்பெரிய பிக் ஷாட் மில்லியனியர் மர்மமான முறையில கொல்லப்பட்டிருக்காரு. கொலை பண்ண கில்லர் தானா முன் வந்து நான் தான் அவனை கொன்னுன்ற மாதிரி ஒரு பார்ல ஓப்பன் டாக் விட்டு இருக்கான். அந்த கில்லரை கண்டுபிடிச்சாச்சு. ஆனா ஒரு போதகை கில்லரை தான் கண்டுபிடிச்சாச்சுல, இதுக்கு மேல இந்த கேஸ்ல இன்வெஸ்டிகேட் பண்ண என்ன இருக்கு அப்படின்ற போல நம்ம ஹீரோ கேட்க, இல்ல இதுக்கு மேலதான் கதையை ஆரம்பிக்க போகுது. ஏன்னா கொல்லப்பட்ட பங்கஜ் சாதாரண ஆள் கிடையாது. அவர் ஒரு மிகப்பெரிய பில்லியனியர். அவருடைய ஃபேமிலியில யார் யார் இருக்காங்க முதல்ல பாத்துருவோம். முதல்ல அவருடைய மனைவி காயத்ரி, அடுத்து அவருடைய பையன் அங்கஜ்க்கு ஒரு மனைவி இருக்காங்க. அவங்க ஒரு சினிமா ஆக்ட்ரஸ். படம் நடிக்க போறன்ற பேர்ல பணத்தை இழந்துட்டு இருக்காங்க. அண்ட் பங்கஜ்க்கு ஒரு பொண்ணு இருக்காங்க. அவங்களுடைய பேர் சாந்தி. இவங்களால வாய் பேச முடியாது, காதும் கேட்காது. போன பங்கஜ் ஒரு டாக வளர்த்துட்டு இருந்தாரு. லாஸ்டா பங்கஜ்க்கு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட், அவரும் கூடவே தான் இருப்பாரு. இதுதான் பங்கஜோட ஃபேமிலி. இந்த ஃபேமிலியில இருக்க யாரோ ஒருத்தர் தான் பிளான் பண்ணி பங்கஜை கொண்டு இருக்கணும். காரணம் என்னன்னா, பங்கஜ் சாகிறதுக்கு முன்னாடி அவர் எழுதி வச்சிருக்க உயில், அதுதாங்க ரீசன். என்னன்னா, இவர் ஒரு மிகப்பெரிய பில்லியனியர்ல இவருடைய சொத்துக்கள்ல 10% இவர் ஆசையா வளர்த்த டாகு பேர்ல எழுதி வச்சிருக்காரு. அப்புறம் அவருடைய க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கு ஒரு 10% எழுதி வச்சிருக்காரு. மிச்சம் இருக்கிற 80% சம்பந்தமே இல்லாத பூர்விக்ன்ற யங்ஸ்டருக்கு எழுதி வச்சிருக்காரு. அவரு யாருன்னா, பங்கஜோடைய பொண்ணு சாந்தின்னு பார்த்தோம்ல, காதும் கேட்காது வாயும் பேசாது, அந்த பொண்ணுடைய பாய் ஃப்ரெண்ட் தான் இந்த பூர்விக். அவன் பேர்ல மிச்சம் இருக்கிற 80% எழுதி வச்சிருக்காரு. இதனால பங்கஜோடைய ஃபேமிலி எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, அந்த பூர்விக் தான் அப்பா கிட்ட இருந்து சொத்துக்கள் எல்லாம் தான் பக்கம் வர மாதிரி உயில் எழுதி வச்சுட்டு அவரை போட்டு தள்ளிட்டான் அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தரும் சொல்றாங்க. ஆனா ஹீரோக்கு என்னன்னா, அந்த ஃபேமிலியை விசாரிக்கும் போது அவங்க ஒவ்வொருத்தருக்குமே பங்கஜை போட்டு தள்ளுறதுக்கான மோட்டிவ் இருக்கு. சோ அதனால நம்ம ஹீரோ இப்போ இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸ் ஆரம்பிக்கிறாரு. ஒவ்வொருத்தரும் தனியா கூப்பிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. முதல்ல பங்கஜோடைய மனைவியான காயத்ரியை கூப்பிட்டு விசாரிக்கிறாரு. இந்த முறை இன் கேமரா ப்ரொசீஜரோட விசாரிக்கிறாப்புல. ஆக்சுவலா பங்கஜோடைய மனைவியான காயத்ரியே எதுக்காக ஹஸ்பண்டை கொண்டுக்கலான்ற சந்தேகம் நம்ம ஹீரோக்கு எழுந்திருக்குன்னா, அதுக்கு முக்கிய காரணம் இந்த காயத்ரி லேடி இருக்காங்களே, இவங்க 25 வயசு ஒரு யங் பாய் கூட இல்லீகல் அஃபேர்ல இருக்காங்க. இந்த விஷயம் பங்கஜ்க்கு தெரிய வந்து 2 பேருக்குள்ளயும் சண்டை ஏற்பட்டிருக்கு. இந்த சண்டை, இந்த வாக்குவாதம், சில ஹஸ்பண்டை போடுதல்ட்டா நம்ம ஃப்ரீயா இருக்கலாம், அந்த கோணத்துல கூட நீங்க கொண்டுக்கலாம்ல அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ பங்கஜோடைய மனைவியான காயத்ரி பிடிச்சி கேட்க, நீங்க சொல்றது உண்மை
உண்மைதான், ஆனா எனக்கும் பங்கஜ்குள்ளேயும் இருந்த ரிலேஷன்ஷிப் பத்தி உங்களுக்கு தெரியாது. சண்டை வந்தது உண்மைதான், ஆனா நான் கொல்ற அளவுக்கெல்லாம் போக மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் காயத்ரி சொல்றாங்க. அடுத்ததான் நம்ம ஹீரோ பங்கஜோடைய பையனை அங்கச் விசாரிக்கிறாரு. இவனுக்கு அங்க அப்பானை கொல்றதுக்கு என்ன மோட்டிவ்னா, ஆல்ரெடி இந்த அங்கச் பைபிள பிசினஸ் பண்ற பேர்ல இவங்க அப்பாவுக்கு ஏகப்பட்ட லாஸ் இழுத்து விட்டுருக்கான். இதனால இவங்க அப்பா இவன் மேல ஃபெட்டப் ஆகி இவனை பிடிச்சி திட்டுறது, இவனை எதுலயுமே சேர்த்துக்காம ஒதுக்கி இருக்காரு. அந்த கோவத்திலே கூட அங்கச் நீ அப்பானை போட்டு தள்ளி இருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ வந்து விசாரிக்க, ஆனா ஹீரோ சொல்றது எதையுமே அங்கச் ஏத்துக்கல. போய் ஒழுங்கா உண்மையான கொலையார் யாருன்னு கண்டுபிடிங்கன்ற மாதிரி அமுச்சு விட்டுறான். அடுத்ததான் அங்கச்சோடைய மனைவி அந்த ஆக்ட்ரஸ் இருக்காங்களே, அவங்களையும் பிடிச்சி விசாரிக்கிறாங்க. நீங்களும் படம் பண்ற பேர்ல நிறைய லாஸ் பண்ணிருக்கீங்க, நீங்க இதுக்கப்புறம் படமே நடிக்கூடாதுன்ற மாதிரி பங்கஜ் உங்களை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிருக்காரு. அந்த கோவத்திலே கூட நீங்க கொண்டு இருக்கலாம்ல அப்படின்ற மாதிரிலாம் நம்ம ஹீரோ பங்கஜோடைய மனைவியும் பிடிச்சி விசாரிக்கிறாரு. அவங்க கிட்ட இருந்தும் சரியான பதில் இல்ல. கடைசியா பங்கஜோடைய பொண்ணான சாந்தி இருக்காங்களே டம்மண்டா, அவங்களையும் விசாரிக்கிறாங்க. அவங்க சைன் லாங்குவேஜ்ல பல விஷயங்கள் சொல்றாங்க. ஆக்சுவலா இவங்க அப்பா இருக்கும்போதே ஒரு என்ஜிஓ ஃபவுண்டேஷன் ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த ஃபவுண்டேஷன்ல மீட் பண்ண ஆள் தான் இந்த பூர்விக் என்றால். இவரும் டம்மண்டஃப், இவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒரு நல்ல கனெக்ஷன் ஏற்பட்டு இருக்கு. லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. நான் இவரை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்ற மாதிரி பூர்விக்க சாந்தி வீட்டுக்கு கூட்டு வந்திருக்காங்க. அப்படி வீட்டுக்கு கூட்டு வந்ததும் இந்த பணக்காரங்களுக்கே ஒரு விதமான திமிர் இருக்கும்ல, அந்த திமிர் தனத்தோட தான் பூர்விக்க இவனுங்க ஹேண்டில் பண்ணிருக்காங்க. ஏன்னா பூர்விக் ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் பாய். அவன் இவங்க ஃபேமிலி கூட ஒன்னா உட்காந்து சாப்பிடும்போது அவன் சாப்பிட்றதே ஒரு மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் அவனை போட்டு ஒதுக்கி இருக்காங்க. இவெல்லாம் அவனுக்கு செட் ஆக மாட்டான்ற மாதிரி மொத்த ஃபேமிலியும் சொல்லியிருக்கு. ஆனா சாந்தி என்ன பண்ணிருக்காங்க, அப்பா கண்டிப்பா பூர்விகாவை ஏத்துப்பாருன்ற மாதிரி அவங்க அப்பா கிட்டயும் கூட்டிட்டு போய் காட்டுறா. அப்பாவும் பூர்விகா பார்த்த உடனே இவெல்லாம் உனக்கு செட் ஆக மாட்டான் அப்படின்ற மாதிரி நிராகரிச்சிருக்காரு. ஆனா சாந்தி பிடிவாதமா நான் பூர்விகா தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்ற மாதிரி சொல்ல, சரி ஓகேமா உன் சந்தோஷத்துக்காக, ஆனா ஒரு மாசம் அவன் என் கீழே வேலை பார்க்கணும், அதுக்கப்புறம் தான் அவனை நீ கல்யாணம் பண்ணிக்கலாமா வேணாமா நான் முடிவு பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி ஓகேன்னு அந்த கண்டிஷனுக்கு ஓகே பண்ணிடுறாங்க. அடுத்த நாள்ல இருந்து இந்த பூர்விக்கும் பங்கஜ் கீழே வேலை பார்க்கறான். டெய்லி அவர்கிட்ட திட்டு வாங்கிட்டே இருக்கான். திட்டு வாங்காத நாளே கிடையாது. ஸோ இதை ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் பார்க்குறாங்க. கண்டிப்பா அப்பா இவனை ரிஜெக்ட் பண்ணிடுவாரு அப்படின்ற கோணத்துல தான் பார்த்துட்டு இருக்காங்க. இப்படியே போயிட்டு இருக்கும்போது தான் அவரை பிளான் பண்ணி ஒரு கொலைகாரனை ஹையர் பண்ணி போட்டு தள்ளிருக்காங்க. அது யாருன்றது கொஸ்டின் மார்க். இந்த கதையை சொல்லிட்டு இருக்க சாந்தி நம்ம ஹீரோ கிட்ட, எனக்கு என்னமோ என் பாய் ஃப்ரெண்ட் பூர்விக் தான் என் அப்பாவை சொத்துக்காக கொலை பண்ணிருக்கணும்னு சந்தேகமா இருக்கு. சொத்த மொத்தையும் அவன் பேர்ல மாத்தி எழுதுற மாதிரி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அவன் தான் என் அப்பாவை பிளான் பண்ணி போட்டு தள்ளிட்டான் போல. ஏன்னா அந்த சம்பவத்துக்கு அப்புறம் அவனை நான் பார்க்கவே இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சாந்தி வாக்குமூலம் கொடுத்துட்டு இருக்காங்க. கட் பண்ணா இப்ப அடுத்ததான் நம்ம ஹீரோ அதே வீட்டுல பங்கஜோடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தார்ல, சொத்துல கூட பங்கஜ் 10% தன்னுடைய ஃப்ரெண்டு பேர்ல எழுதி வச்சிருக்காருன்ற மாதிரி எல்லாம் கேள்விப்பட்டோம்ல, அந்த ஃப்ரெண்டும் இதே வீட்டுல தான் தங்கி இருந்திருக்காரு. அவரை தேடி போகும்போது அப்ப அந்த வீட்டுல இருக்க வேலைக்கார லேடி, நீங்க தேடிட்டு இருக்க பங்கஜோடைய க்ளோஸ் ஃப்ரெண்டான போதின்றவரு ஆன்மீகம் பயணம் விஷயமா வெளியூர் போயிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எஸ், பங்கஜோடைய க்ளோஸ் ஃப்ரெண்டான போதின்றவரு அவர் ஒரு ஆன்மீகவாதி. அவர் இப்போ ஒரு ஆன்மீக பயணத்துக்காக வெளியூர் போயிருக்காங்களாம். இப்ப இதை சொல்லிக்கிட்டு இருக்க அந்த வேலைக்கார லேடி கிட்ட நம்ம ஹீரோ விசாரிக்கிறாரு, நீங்க இந்த பூர்விக பாத்தீங்களா? மொத்த குடும்பமே பங்கஜ கொலை பண்ணது அவன் தான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த வீட்டுல அந்த பூர்விக் இருக்கிற வரைக்கும் அவனோட நடவடிக்கை எப்படி இருந்துச்சு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ அந்த வேலைக்கார லேடி கிட்ட கேட்க, அதுக்கு அந்த வேலைக்கார லேடி அவங்க இப்போ ஒரு பிளாஷ்பேக் ஓபன் பண்றாங்க. கடந்த ஒரு மாசமா பங்கஜ் கீழே தான் இந்த பூர்விக் வேலை பார்த்துட்டு இருந்திருக்கான். தினம் தினம் அவர் திட்டிக்கிட்டே இருப்பாராம். பூர்விக் திட்டு வாங்கறத இந்த வேலைக்கார லேடியும் அப்பப்போ பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அவனுக்கு ஆறுதலா பேசிட்டு இருந்திருக்காங்க. ஒரு நாள் அவன் பயங்கரமா பங்கஜ் கிட்ட திட்டு வாங்கினதுல கோவப்பட்டு செஸ்ல இந்த கிங் காயின் இருக்குல்ல, அதை எடுத்து தூக்கி போட்டு அவரை நான் கொல்லதான் போறேன் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி வெறியா பேசியிருக்கான். அப்ப கூட இருந்த இந்த வேலைக்கார லேடி தான், கோவப்படாத விடுப்பா எல்லாம் சரியாயிடும் அப்படின்ற மாதிரி சமாதானப்படுத்தி அனுப்பியிருப்பாங்க. இதெல்லாம் தான் சார் நடந்துச்சுன்ற மாதிரிலாம் இந்த வேலைக்கார லேடி நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ பங்கஜ கொண்ட அந்த கில்லர் இருக்கான்ல, அவங்க இப்ப இவங்க கஸ்டடியில் தான் இருக்கான். அவனுடைய பேர் லூக். அவனை சந்திக்கிறதுக்காக ஸ்டேஷனுக்கு போயிருக்காரு. அவன் கிட்ட போய் விசாரிக்கிறது, கடந்த 10 வருஷமா இவன் எந்த ஒரு கொலையும் பண்ணல, ஆனா இப்ப எதுக்காக பண்ணிருக்கான், இவன் லைஃபே செட்டில் ஆகிற அளவுக்கு இவனுக்கு பணம் யாரோ கொடுத்து இந்த வேலையை பண்ணி வச்சிருக்காங்க. யாருன்னா பங்கஜ கொலை பண்ண சொன்னது, அந்த பேரை மட்டும் சொல்லிடுன்ற மாதிரிலாம் நம்ம ஹீரோ கேட்க, தயவு செஞ்சு அந்த பேரை மட்டும் கேட்காதீங்க, ஏன்னா நாங்க அந்த பேரை சொல்லக்கூடாதுன்னா எங்களுக்குள்ள இருக்கக்கூடிய டீலே அப்படின்ற மாதிரி இந்த லூக் சொல்லிடுறான். சரி ஓகே, அந்த டிரைவர் எங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ டிரைவரை பத்தி கேட்கிறாரு. ஆக்சுவலா பங்கஜ் போன கார்ல ஒரு டிரைவர் இருந்திருப்பான். அந்த டிரைவர் இப்ப மிஸ்ஸிங். இந்த டிரைவர் ஏன் மிஸ் ஆயிருக்காருன்னா, இந்த கில்லர் பங்கஜ கொலை பண்ணும்போது அந்த டிரைவர் பார்த்துட்டு இருக்கான். சோ இந்த கில்லர் லூக் தான் டிரைவரை தூக்கி இருக்கான் போல. டிரைவர் இருக்கக்கூடிய லொகேஷனை ஹீரோ கண்டுபிடிச்சிடுறாரு. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் எஸ்கேப் ஆயிருக்க பூர்விக பத்தி பல இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணி நம்ம ஹீரோ கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பூர்விக் வந்து மாதிரி வித்தியாசமான கேரக்டர், அவனுக்கு நிறைய மூட நம்பிக்கை இருக்கு. அதுலயும் குறிப்பா லக்கி நம்பர்ஸ் நம்புறவன். அவனுக்கு 21 தான் ராசி நம்பர்ன்றதுனால 21 நாளுக்கு மேல ஒரு வீட்டுல இருக்க மாட்டானா. 21 நாளுக்கு ஒரு முறை
முறை அவன் வீட்டை மாறிட்டே இருப்பான். அப்படி அவன் வீடு மாத்துறதுக்காகவே ஒரு புரோக்கரை பாக்குறதுக்காக இவன் ஒரு இடத்துக்கு போயிருக்கான். அந்த இடத்துல இருந்த சிசிடிவி ஃபுட்டேஜஸ்ல பூர்விக் கூட அந்த புரோக்கர் நடுவுல ஹூடி போட்ட நபர் 3 பேர் இருக்கிற ஃபுட்டேஜ் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. பூர்விக் கூட இருக்க அந்த ஹூடி போட்ட நபர் ஒருவேளை அது அவனுடைய பார்ட்னரா கூட இருக்கலாம். சரி ஓகே, அவனுக்கு வீடு பிடிச்சு கொடுத்த அந்த புரோக்கர் அவனை தேடி கண்டுபிடிங்கன்ற மாதிரி ஹீரோன்னு அனுப்பி விட்டுட்டு இந்த பக்கம் நம்ம ஹீரோ கொல்லப்பட்ட பங்கஜோடைய கார் டிரைவர் அவர் இருக்கக்கூடிய இடத்த கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அவரையும் இப்ப விசாரிக்கிறாங்க. கொலை நடந்த அன்னைக்கு இந்த டிரைவர் சூச்சு போறதுக்காக ஓரம் கட்டிட்டு வெளியில சூச்சு போயிருக்காரு. அந்த கேப்ல தான் லூக் வந்து பங்கஜ கொண்டு இருக்கான். இதை இந்த டிரைவர் பார்த்துட்டான்றதுனால லூக் அந்த டிரைவரை கடத்தி கொண்டு வந்து ஒரு இடத்துல லாக் பண்ணி வச்சிருக்காங்க. அதே இடத்துக்கு பூர்விக்கும் வந்ததா இந்த டிரைவர் சொல்லிட்டு இருக்காரு. சோ கொலையில பூர்விக்கும் உடந்து இருக்குன்றத இங்க கன்ஃபார்ம் ஆகுது. இப்போ இந்த பூர்விக் எங்க இருப்பான்னு சொல்லிட்டு ஹீரோவா ஒரு கெஸ் பண்றாரு. ஏன்னா அவன் 21 நாளைக்கு ஒரு முறை வீடு மாத்திக்கிட்டே இருக்கானா. அது போக அவனுக்கு 7 ஒரு லக்கி நம்பரா இருக்கு. இந்த 2 காம்பினேஷன் அந்த நம்பர்ஸை வச்சு குறிப்பிட்ட ஏரியால வேற எங்கெங்கெல்லாம் அவன் மூவ் ஆகி போயிருப்பான்னு சொல்லிட்டு கெஸ்ஸிங்ல கடைசியா இவங்க கெஸ் பண்ணி ஒரு வீட்டை கண்டுபிடிக்கிறாங்க. இங்கதான் அவன் இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த வீட்டை வந்து சர்ச் பண்ணா எஸ் அங்கதான் பூர்விக் இருந்திருக்கான். ஏன்னா அவனுடைய பொருட்கள் எல்லாமே அங்கதான் இருக்கு. அதே வீட்டுல அவன் இந்த ஊரை விட்டு போறதுக்கான ஃபிளைட் டிக்கெட்டும் எடுத்து வச்சிருக்கான். ஒரு டிக்கெட் இல்ல 2 டிக்கெட் இருக்கு. இன்னொரு டிக்கெட் யார் பேர்ல இருக்குன்னா கிரண்ன்ற பேர்ல இருக்கு. ஒருவேளை அந்த ஹூடி போட்ட அவனுடைய பார்ட்னர் அவனுடைய பேர் கிரணா இருக்கலாம். 2 பேரும் பிளான் பண்ணி இந்த நாட்டை விட்டே போக முடிவு பண்ணிருக்கானுங்க போல. இப்ப அவன் எங்க இருப்பான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கும்போது பங்கஜோடைய ஃபேமிலில இருந்து போன் கால். சார் உடனே வீட்டுக்கு வாங்க, அந்த கல்பிரிட் பூர்விக்க நாங்க புடிச்சு வச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாங்க. அடுத்த சீன்லயே நம்ம ஹீரோ அந்த வீட்டுக்குள்ள போய் பார்த்தா பங்கஜோடைய மொத்த ஃபேமிலியும் பூர்விக்க புடிச்சு வச்சிருக்காங்க. ஆக்சுவலா அவன் இந்த வீட்டுக்குள்ள இவங்க எல்லாரையும் கொலை பண்ண வந்தான். கன் பாயிண்ட்ல அவனை பிடிச்சிருக்காங்க. ஆனா உண்மை என்னன்னா இவனுடைய பாஸ்போர்ட் பங்கஜோடைய ஆபீஸ்ல இருந்து இருக்கும். சோ அதை எடுக்கிறதுக்காக தான் பூர்விக் வந்திருக்கான். பாஸ்போர்ட் எடுக்க வந்தவன் இவங்க கையில மாட்டிருக்கான்ற விஷயம் ஹீரோக்கு தெரிய வருது. கட் பண்ணா அடுத்த சீன்லயே இப்போ கஸ்டடியில இருக்க பூர்விக்க நம்ம ஹீரோ விசாரிக்கிறாரு. அவன் எடுத்த உடனே பங்கஜ நான் தான் கொலை பண்ண அப்படின்ற மாதிரி ஒத்துக்கிறான். இவ்வளவு சீக்கிரம் அவன் ஏன் ஒத்துக்கணும்? இதுக்கு பின்னாடி வேற ஏதோ ஒரு உண்மை ஒளிஞ்சிருக்கே அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும் போதே யார் கொஞ்சம் சீக்கிரம் வாங்கன்ற மாதிரி அவருடைய அசிஸ்டன்ட் கூட்டு போறாரு. என்னன்னு பார்த்தா பங்கஜோடைய கார் டிரைவர் இருக்கார்ல அவர் இப்போ மர்மமான முறையில கொல்லப்பட்டிருக்கார். யாரோ அவரை கொலை பண்ணிருக்காங்க. பங்கஜ கொலை பண்ணவங்க எல்லாரும் மாட்டிட்டாங்க. இந்த நேரத்துல சம்பந்தமே இல்லாம டிரைவர் எதுக்காக கொல்லணும், இதுக்கு பின்னாடி யார் இருக்கா அதை விசாரிக்கிற விதமா நம்ம ஹீரோ திரும்பவும் அந்த ஃபேமிலி கிட்ட போய் கேட்க சார் அதுக்கு காரணமா அந்த பூர்விகா தான் இருக்கணும். ஏன்னா லூக் அந்த டிரைவரை கடத்தும் போது கூட பூர்விக் இருந்ததை அவன் பார்த்திருக்கான்ல, அதனால கூட இருக்கலாம்ல. சம்பந்தமே இல்லாம எங்க மேல ஏன் சந்தேகப்படுறீங்க? தயவு செஞ்சு எங்களை வீட்டுல இருந்து வெளியே விடுங்க. ஏன்னா இந்த மொத்த ஃபேமிலியுமே நம்ம ஹீரோ ஹவுஸ் அரெஸ்ட்ல வச்சிருக்காரு. அந்த வீட்டுல இருக்க அங்கச் மத்த ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் தயவு செஞ்சு எங்களை விடுங்க. அதான் கில்லர் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களே, எங்களுக்கெல்லாம் 1008 வேலை இருக்கு. இன்னும் எங்களை எதுக்காக ஹவுஸ் அரெஸ்ட்லயே வச்சிருக்கீங்கன்ற மாதிரிலாம் கேட்க அதுக்கு நம்ம ஹீரோ கிட்ட பதில் இல்ல. ஏன்னா நம்ம ஹீரோக்கு இவங்க மேலலாம் இன்னும் சந்தேகம் போகவே இல்லை. சோ அதனால இவங்களை இன்னும் பிடிச்சி வச்சிருக்காரு. இது வேலைக்கே ஆகாது, உனக்கு மேல ஒரு மேலதிகாரி இருக்கால அவனே எங்களுக்கு விசுவாசி தான், அவனை கூப்பிடுறன்ற மாதிரி இந்த காயத்ரின்றவங்க ஹீரோவுடைய மேலதிகாரியை கூப்பிட்டு அவரு இப்போ நம்ம ஹீரோக்கு உனக்கு இன்னும் 7 நாள் தான் டைம், அதுக்குள்ள இந்த கேஸை க்ளோஸ் பண்ற அப்படின்ற மாதிரி ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டு போறாங்க. நான் பண்றது இன்னும் 7 டேஸ்ல உண்மையான அந்த கில்லர் யாருன்னு கண்டுபிடிக்கணுமே சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கும்போது ஹீரோயின் கிட்ட இருந்து ஒரு போன் கால். அதுல அவங்க என்ன சொல்றாங்கன்னா தொடர்ந்து நம்ம பூர்விக் 21 நாளைக்கு ஒரு முறை வீடு மாறிட்டே இருப்பான்ல, அவனுக்கு வீடு பார்த்து கொடுத்த அந்த புரோக்கர் அவனை கண்டுபிடிச்சிட்டாங்களா. அவனை லாக் பண்ணி கன் பாயிண்ட்ல வச்சு மிரட்டி கேட்கும் போது தான் லாஸ்டா பூர்விக் அந்த புரோக்கரை மீட் பண்ணும்போது கூட அந்த ஹூடி போட்ட நபர் இருந்தால அந்த நபர் யாருன்ற மாதிரி கேட்க அது ஆக்சுவலா ஒரு பொண்ணு, ஒரு லேடி. அண்ட் அந்த புரோக்கர் கொடுத்த வாக்குமூலம் படி அடுத்த சீன்லயே நம்ம ஹீரோ பங்கஜ் வீட்டோடைய வேலைக்கார லேடி இருக்காங்களே அவங்க வீட்டுக்கு தாங்க போறாங்க. ஏன்னா அந்த வீட்டுல சம்பந்தப்பட்டவங்களை மட்டும்தான் ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம். எக்ஸப்ட் அந்த வேலைக்கார லேடி அவங்க சுதந்திரமா வெளியில போயிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. சோ அவங்க மேல சந்தேகப்பட்டு அவங்களோட வீட்டுக்கு போனா அவங்க வீட்டுக்குள்ள ஒரு கூண்டுக்குள்ள ஒரு பொண்ணை புடிச்சு வச்சிருக்காங்க. அந்த பொண்ணு வேற யாரும் இல்லைங்க, நம்ம பூர்விக் இருக்கான்ல அவனுடைய ஒரே தங்கச்சி. அந்த பொண்ணுக்கும் பாவம் வாய் பேச வராது, காது கேட்காது. ஹூடி போட்டுட்டு இருந்த அந்த நபர் இந்த பொண்ணு தான் போல. இப்ப இந்த கொலை கேஸ்ல இன்வால்வ் ஆயிருக்க எல்லாரையும் நம்ம ஹீரோ அந்த வீட்டுக்கே கூட்டு வராரு. அப்படி எல்லாரையும் அந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்ததும் மௌத்தார்கன் வாசிச்சுக்கிட்டே இந்த கொலை ஹூ டன் இட் இல்ல ஹவு டன் இட் அதை தான் இப்ப ரிவீல் பண்ண போறோன்ற மாதிரி நீங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத லெவல்ல பல ட்விஸ்ட் இங்க தான் நம்ம ஹீரோ ரிவீல் பண்ண போறாரு. சோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்ப கதையை கண்டினியூ பண்ணுவோம். ஹீரோ இப்போ மொத்த ஃபேமிலியை வச்சுக்கிட்டு பங்கஜ் ஏன் கொலை பண்ணப்பட்டார், யார் கொலை பண்ணாங்கன்ற விஷயங்களை ரிவீல் பண்ணிட்டு இருக்காரு. பங்கஜோட க்ளோஸ் ஃப்ரெண்டான போதின்ற ஒருத்தர் இருந்தார்ல, ஆன்மீக பயணத்துக்கு கூட போயிருந்தார்ல, அவர் திரும்ப வந்துட்டாராம். அவர்கிட்ட நம்ம ஹீரோ விசாரிச்சிருக்காரு. அப்படி விசாரிக்கும் போது கொஞ்ச நாளாவே பங்கஜ் வந்து ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டா இருந்தாராம். அவர் எப்பெல்லாம் சோகமா இருந்தாலும் எல்லாத்தையும் போதி கிட்ட வந்து ஷேர் பண்ணுவாராம். ஏன்னா போதிக்கு
சுத்தமா பணத்தாசையே இல்லாதவர். அதனாலே பங்கஜுக்கு போதினா ரொம்ப பிடிக்கும். போதி கிட்ட ஒரு நாள் சோகமா இந்த மாதிரி நான் இன்னும் கொஞ்ச நாள் தான் உயிரோட இருப்பேன், ஏன்னா அவருக்கு லாஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் கேன்சர்ல இருக்காராம். இப்படி இருக்கும்போது இவர் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் இவரை பிட்ரே பண்றது இவரால் ஏத்துக்க முடியலையா. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா இவருடைய மனைவி இல்லீகல் அஃபேர்ல இருக்கிற விஷயம் இவருக்கு தெரிய வந்திருக்கு. அடுத்ததான் அவருடைய பையன் அங்கஜ் பிசினஸ்ன்ற பேர்ல பணத்தை இழந்துட்டு இருக்கான். அப்பா பேச்சை கேட்காம சுத்திக்கிட்டு இருக்கான். வீட்டுக்கு வந்த மருமகளும் சரி கிடையாது, பாடம் எடுக்கிறன்ற பேர்ல பணத்தை இழந்துட்டு இருக்கான். சோ இப்படி ஒரு குடும்பமே இவரை போட்டு பயங்கரமா ஏமாத்திட்டு இருக்குன்னு இவருடைய குடும்பத்தை கூப்பிட்டு, நீங்களாம் பண்றது எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு என்னுடைய சொத்துல இருந்து ஒரு சல்லி பைசா கிடைக்காது, மொத்தத்தையும் நான் அனாத ஆசிரமத்துக்கு எழுதி வைக்க போறேன், பண திமிர்ல தானே இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி பங்கஜ் தன்னுடைய மனைவியும் பையனையும் திட்டி அனுப்பிடுறாரு. ஆனா இவருக்கு அவருடைய பொண்ணு சாந்தி, அந்த பொண்ணு மேலதான் இவருக்கு அதீத பாசம். அந்த பொண்ணு கிட்ட மா உனக்காக நான் ஒரு NGO ஆர்கனைசேஷன் ஆரம்பிச்சு கொடுத்துருக்கேன்ல, நீ அதை பாத்துக்கோமா, இந்த வீட்டை பாத்துக்கோ, இந்த பணம் சொத்து இது மேலாம் ஆசைப்படாத, பணத்தாசை வந்துட்டாலே சக மனுஷங்க மேல அன்பு இருக்காது, நீ இப்ப எப்படி இருக்கியோ அப்படியே இருமா, பணத்து மேல மட்டும் ஆசை வச்சிடாத அப்படின்ற மாதிரிலாம் அவங்க பொண்ணுக்கு அட்வைஸ் பண்ணிருப்பாரு. இந்த பக்கம் பங்கஜோடைய மனைவியும் பையனும் புலம்பிக்கிட்டு இருக்காங்க. நான் இவரு மொத்த சொத்தையும் அனாத ஆசிரமத்துக்கு எழுதி வைக்க போறாரா, இது எப்படி ஏத்துக்க முடியும் அப்படின்ற மாதிரிலாம் புலம்பிட்டு இருக்க அந்த ஸ்பாட்டுக்கு சாந்தி வரா. ஏன் சும்மா புலம்பிக்கிட்டே இருக்குன்ற மாதிரி சைன் லாங்குவேஜ்ல கேட்க, உனக்கு என்னமா அப்பா உன்னை செட்டில் பண்ணிட்டாரு, எங்களுக்கு தான் எதுவும் கிடைக்க போறது இல்ல அப்படின்ற மாதிரிலாம் இவங்க புலம்ப. இப்பதாங்க சாந்தியோட ரியல் ஃபேஸே காட்டுறாங்க. சாந்தி இப்போ சைன் லாங்குவேஜ்ல அவர் என்ன மொத்த சொத்தையும் அனாத ஆசிரமத்துக்கு எழுதி வைக்கிறேன்னு சொல்றாரு, அது எப்படி ஏத்துக்க முடியும், அவருடைய வாரிசான நாம தான் அந்த சொத்துக்களை அனுபவிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு வில்லி மாதிரி பேச ஆரம்பிக்கிறா. இது வேலைக்காகாது, சொத்துக்களெல்லாம் மொத்தமா அவர் எழுதி வைக்கிறதுக்கு முன்னாடி நாம அவரை கொல்லணும் அப்படின்ற சொல்ல, இதை கேட்டு அங்கச்சோடைய ஒய்ஃப் சாந்தியை பார்த்து, என்னமா சொல்ற, நீ உங்க அப்பாவே கொல்ல சொல்றியா? ஆமா அப்படின்ற மாதிரி இவங்க பேசிட்டு இருக்கும் போதே அந்த வீட்டு வேலைக்காரி இருக்காங்களே அவங்க இவங்க பேசுறதெல்லாம் கேட்டுறாங்க. இவங்களுடைய பிளான்ல வேற வழியே இல்லாம அந்த வேலைக்காரர்களையும் சேர்த்துக்கிறாங்க. இப்ப இவங்க எல்லாருமே ஃபேமிலியா சேர்ந்து பங்கஜ கொல்லணும்னு பிளான் பண்றாங்க. கொலை பண்ணிட்டு அந்த பழிய ஒருத்த மேல போறதுக்கு ஒரு நல்ல பலியாடா வேணும், அப்படி ஒரு பலியாடா நீயே கூட்டுவான்ற மாதிரி அந்த பொறுப்பை சாந்தி கையில கொடுக்க, அதுக்கப்புறம் தான் சாந்தி பூர்விக்க இந்த வீட்டுக்குள்ள ஒரு பலியாட தான் கூட்டு வந்திருக்கா. அது பூர்விக்கு ஆரம்பத்துல தெரியல. ஒரு மாசம் என் கீழே பூர்விக் வேலை பார்க்கணும், அதுக்கப்புறம் தான் அவன் உனக்கு செட் ஆகுவானா மாட்டானான்ற மாதிரி பங்கஜ் சொல்லியிருப்பார்ல. அந்த டெஸ்ட் அப்போ பங்கஜ் பூர்விக்கு போட்டு கண்ணா அப்படின்னா திட்டிட்டு இருக்கிறத மொத்த ஃபேமிலியும் பார்த்து ரசிச்சிருக்காங்க. ஏன்னா எப்படி பார்த்தாலும் பூர்விக்க பிரெயின் வாஷ் பண்ணி நம்ம பக்கம் இழுத்துக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த 1 month டைம் பீரியட் முடியும் போது பங்கஜ் அவருடைய பொண்ணான சாந்தியை கூப்பிட்டு, தப்பான ஆளை செலக்ட் பண்ணி கூட்டு வந்துட்டோ நான் பயந்தமா, ஆனா உண்மையிலேயே பூர்விக் நல்ல பையன், மத்தவங்க மாதிரி கிடையாது அவன், இந்த 1 month நான் அவனுக்கு வச்ச டெஸ்ட்ல அவன் பாஸ் ஆயிட்டான், கண்டிப்பா நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்க அப்பா இப்படி ஒரு ட்விஸ்ட் கொடுக்க, பூர்விக் மட்டும் பங்கஜ் இப்படி சொல்றதை கேட்டா பிளான்லாம் சொதப்பிடுமேன்னு சொல்லிட்டு ஃபேமிலியா சேர்ந்து பூர்விக்க தனியா கூப்பிட்டு இவங்களோட பிளான சொல்றாங்க. ஏன்னா இப்ப வரைக்கும் பூர்விக்கு பங்கஜ் திட்டுறது, அவர் கொடுக்குற டார்ச்சர் அதெல்லாம் தான் அனுபவிச்சு அவர் மேல இவன் பயங்கர ஃப்ரஸ்ட்ரேஷன்ல இருக்கான். சோ அதனால இவங்க ஃபேமிலியா பங்கஜ கொல்ல போற விஷயம் பூர்விக் கிட்ட சொன்னதும் அவனும் இவங்க கூட நிக்கிறான். ஏன்னா அவனுக்கும் பங்கஜ் மேல பயங்கர கோவத்துல இருக்கான். இப்படி இருக்கும் போதுதான் ஒரு நாள் வீட்டுல யாரும் இல்லாதப்போ பங்கஜ் பூர்விக்க தனியா கூப்பிட்டு ஒரு மாதிரி ரொம்ப நல்ல விதமா சாஃப்டா பேசுறாரு. நான் பார்த்ததுலே பணத்தாசையே இல்லாத ஒரு நல்ல பையனா அது நீதான்ப்பா, உன்னை என் பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுல நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும், சாந்தியை நீ பத்திரமா பாத்துக்கோ அப்படின்ற மாதிரிலாம் ஒரு நல்ல அப்பாவா பேசுறாரு. இப்படி ஒரு நல்ல மனுஷனை மொத்த குடும்பம் சேர்த்து கொல்ல பண்ண போதேன்னு சொல்லிட்டு மனசாட்சி உறுத்தல் நின்றுட்டு இருக்க பூர்விக் இவங்க ஃபேமிலியா போட்டிருக்க அந்த பிளானை பங்கஜ் கிட்ட உடைச்சிருக்காரு. சார் உங்க ஃபேமிலியே உங்களை கொல்ல பிளான் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி பூர்விக் பங்கஜ்க்கு ரிவீல் பண்ணிருக்கான். இதை கேட்டு பங்கஜ் பாவம் உடஞ்சு போயிருக்காரு. இப்படி இதெல்லாம் ரிவீல் பண்ணிட்டு இருக்கு நம்ம ஹீரோ. இங்க இன்னொரு ட்விஸ்டையும் ரிவீல் பண்றாரு. ஆக்சுவலா லூக்ன்றவன் தானே பங்கஜ் கார்ல போகும்போது காருக்குள்ள வச்சு ஷூட் பண்ணி அந்த காரை பிளாஸ்ட் பண்ணிருப்பான். ஆனா உண்மை என்னன்னா பங்கஜ் கார்ல வச்சு ஷூட் பண்ணப்படல, ஆல்ரெடி அவரு செத்து பாடியா இருக்கக்கூடிய அந்த காரை தான் லூக் கொளுத்தி இருக்கான். உண்மை என்னன்னா பங்கஜ் வீட்டுல இருக்கும்போதே கொல்லப்பட்டிருக்காரு. அதுக்கான பிளாஷ்பேக் இப்பதான் ஓபன் பண்றாங்க. பூர்விக் மூலியமா பங்கஜுக்கு மொத்த ஃபேமிலியும் தன்னை கொல்ல பண்ண போறாங்கன்ற விஷயம் தெரிய வந்ததும் அதுக்கப்புறம் தான் மொத்த ஃபேமிலியும் கூப்பிட்டு, கடைசியில காசுக்காக என்னையும் நீங்க கொலை பண்ண பிளான் பண்ணிட்டீங்களே, அந்த கோவத்திலையும் விரக்திலையும் இவர் ஆசையா வளர்த்துட்டு இருக்க இவருடைய டாகுக்கு ஒரு 10% பணத்தாசையே இல்லாத இவருடைய ஃப்ரெண்டான போதிக்கு 10%, மிச்சம் இருக்கிற 80% இவரை கொல்றதுக்காக யார பலிகாடா கூட்டு வந்தாங்களோ அந்த பூர்விக் பேர்ல மிச்சம் இருக்கிற 80% சொத்தையும் எழுதி வச்சிருக்கிறதா இவர் இங்க சொல்லிக்கிட்டே கையில கண்ணை வச்சு நின்றுட்டு இருக்காரு. ஏன்பா அப்படி பண்ணீங்கன்ற மாதிரி சாந்தி அப்பா கிட்ட க்ளோஸா போய் பாசமா பேசுற விதமா பேசிக்கிட்டே அவர் கையில இருந்த கண்ணை பிடுங்கி
பட்டுன்னு அவரையே ஷூட் பண்ணியிருக்காங்க. எஸ், சாந்தி தான் அவங்க அப்பா பங்கஜ் கொண்ட அந்த ரியல் கில்லர். இப்படி இவர் வீட்டிலேயே கொல்லப்பட்டதுக்கு அப்புறம் இவருடைய பாடியை கார் டிரைவர் வச்சு கொண்டு போயிருக்காங்க. எஸ், அந்த டிரைவரும் இவங்க பிளான்ல ஒருத்தர் தான். அதுக்கப்புறம் தான் அவர் போயிட்டு இருக்க அந்த காரை லூக்கை வச்சு பிளாஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த உண்மையெல்லாம் நம்ம ஹீரோ இங்க ரிவீல் பண்ணிக்கிட்டு டிரைவரையும் இவங்க தான் அந்த வேலைக்கார லேடியை வச்சு பிளான் பண்ணி போட்டு தள்ளியிருக்காங்க. இப்படி பங்கஜை கொன்னதுக்கு அப்புறம் பூர்விக் பேர்ல இருக்க மொத்த சொத்தையும் இவங்க அபகரிக்கணுன்றதுக்காக அவனை கூப்பிட்டு மிரட்டியிருக்காங்க. சாதாரணமா மிரட்டலிங்க, அவனுக்கு ஒரு தங்கச்சி இருக்கான். அந்த தங்கச்சியோட பேர் தான் கிரண். பாவம், அந்த பொண்ணுக்கு வாயும் பேச வராது, காதும் கேட்காது. அந்த பொண்ணை வேலைக்கார பொண்ணை வச்சு பிடிச்சி அவங்க வீட்டுக்குள்ளேயே வச்சு லாக் பண்ணி நாங்க சொல்றப்போ வந்து போலீஸ்ல வந்து சரண்டர் ஆகு, அப்பதான் உன் தங்கச்சி நாங்க உயிரோட விடுவோம் அப்படின்ற மாதிரி இவங்க போட்ட பிளான் படி தான் பாவம் பூர்விக் வந்து மாட்டிருக்கான். ஸ்டேஷன்ல வச்சு ஹீரோ கேட்கும்போது ஆமா நான் தான் கொலை பண்ணணுன்ற மாதிரி பூர்விக் எதுக்காக ஒத்துக்கிறானா, எல்லாம் அவன் தங்கச்சிக்காக தான். இப்படி இது எல்லாத்தையும் நம்ம ஹீரோ ஒண்ணு விடாம இப்ப அந்த ஃபேமிலியை வச்சு ரிவீல் பண்ணிட்டு கடைசியா மாஸ்டர் ஸ்ட்ரோக்கா ஒண்ணு வைக்கிறாரு. பங்கஜ் எப்படி வீட்டுல தான் கொல்லப்பட்டிருக்காருன்னு இவர் எப்ப கெஸ் பண்ணிருக்காருன்னா, இவர் இந்த வீட்டுக்குள்ள இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காக வந்தார் பாத்தீங்களா, அப்பவே அவர் கண்டுபிடிச்சிட்டாராம். அது எப்படின்னா, சாந்தி அவங்க அப்பாவான பங்கஜையே கன் எடுத்து ஷூட் பண்ணாங்களே, அப்படி ஷூட் பண்ணும்போது ரத்தம் தெரிச்சிருக்கு. அந்த ரத்தம் அந்த வீட்டுல இருக்க பெயிண்டிங்ல ஓட்டிட்டு இருந்திருக்கு. மற்றது எல்லாத்தையும் தடையுமே இல்லாத கிளீன் பண்ண இவங்க அந்த பெயிண்டிங்ல ஓட்டிட்டு இருந்த ரத்தக்கரையை இவங்க மிஸ் பண்ணிருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் டே இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்காக இந்த வீட்டுக்குள்ள வரும்போதே நம்ம ஹீரோ அந்த பெயிண்டிங்கை தான் பார்த்திருக்காரு. பெயிண்டிங்ல இருக்க அந்த பிளட் ஸ்டெயின்ஸ் அதெல்லாம் பார்த்ததுமே அப்பவே இவர் கெஸ் பண்ணியிருக்காரு. ஸோ கண்டிப்பா பங்கஜ் வீட்லயே வச்சு தான் கொல்லப்பட்டிருக்கணும். அது யாரு என்ன அந்த கோணத்துல தான் இவர் இன்வெஸ்டிகேஷனே பண்ணிட்டு இருந்திருக்காரு. கடைசியா கில்லர் யாருன்னு கண்டுபிடிச்சதும் மொத்த ஃபேமிலியும் அரெஸ்ட் பண்ணி கூட்டு போக கடைசியா பங்கஜோடைய சொத்துக்களை அவர் ஆசையா வளர்த்த அவருடைய டாகும் பணத்தை ஆசையே இல்லாத போதியும் பலிகாடா வந்த பூர்விக்கோட தங்கச்சியான கிரண் இவங்களாம் தான் அனுபவிக்க போறாங்க. பங்கஜை பிளான் பண்ணி கொலை பண்ண அந்த மொத்த குடும்பமும் ஜெயிலுக்கு போய் கழிதின போறாங்கன்ற மாதிரி கடைசியா நம்ம ஹீரோ இந்த கேஸை க்ளோஸ் பண்ணி முடிகிறாரு. ஜன மக்களே, இந்த படத்துல வந்த கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டை நீங்க கண்டிப்பா கெஸ் பண்ணிருக்க மாட்டேன்னு நம்புறேன். இல்ல நாங்க படம் ஆரம்பிக்கும் போதே இந்த டிடெக்டிவ் மாதிரியே கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஜன மக்களே, இந்த படத்துக்கு நான் கொடுத்த வாய்ஸ் ஓவர் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். இதே மாதிரி தொடர்ந்து நம்ம மினி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகக்கூடிய படங்கள் எல்லாமே நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம நம்ம தமிழ் மினி தியேட்டரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போதான் நம்ம மினி தியேட்டரில் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்கள் எல்லாமே உங்கள் கைக்கு டைமிங்க்கு வந்து சேரும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த லைக்கு கமெண்ட் ஷேர் இதையும் மறக்காமல் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான படத்தோட நான் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். டாடா, பாய்.